வெல்கம் டு மேஜிக்கல் டைம்ஸ். நான் மோகன்குமார். ஒரு நல்ல பட்ஜெட் மொபைல் ஒன்று வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் மொபைல் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இந்த பட்ஜெட் மொபைல் பார்க்க போகிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி. இந்த ரியல்மி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரியல்மியில் வந்து இப்போ C11 ஒரு புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஸ்பெசிஃபிக் ஃபுல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ராடக்ட். பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து C11 அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி வந்து குட்டியாக போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஸ்மார்ட் பிராண்ட் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு சிம்பிள் ஒன்று போட்டுட்ருக்காங்க. சைடில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சர்வ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1.07 கொடுத்துருக்காங்க. ரொம்பயான ஒரு கம்மியான ஒரு வேல்யூ தான் இது வந்து சர்வ் வேல்யூன்றது. அது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரியல்மி நேம் போட்டிருக்காங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி அவங்க கொடுக்குற ஃபார்மேட் மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரியல்மி C11 பார்த்திங்கன்னா இதோடைய ஃபோனில் பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 6.5 inches வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 13 megapixel AI டியூவல் கேமரா இருக்குது இதில். அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Helio G35 ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு எல்லோ கலரில் ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனல்லாம் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனல் நீங்கள் வேணும்னும் போது எல்லாத்தையும் வந்து கிளியராக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம யூசர் மேனல் தனியாக வச்சிடலாம். இது ஏன்னா ஃபோனே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் அந்த பிளாக் கலர் அந்த ஃபோன் அந்த மொபைலில் தனியாக இருக்கும்போது ஒரு ஹைலைட் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருந்துச்சு. அந்த கவர் நான் தான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண கலர் பார்த்திங்கன்னா க்ரே கலர். இந்த ஃபோனை பற்றி நம்ம உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபோனை உள்ள ஆக்சசரிஸ் பார்த்துடலாம். ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாட் கொடுத்துருவாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கார்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா 5 hours சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிளும் உள்ளே வந்து நம்ம ஆக்சசரிஸ் உள்ளே இருக்குது. இந்த வாட்டி வந்து டைப் C கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். டைப் Cயில் நார்மல் சார்ஜர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்ஜரும் பார்த்தாச்சு. இந்த ஆக்சசரிஸ் சார்ஜிங் கேபிள்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப ஃபாஸ்டிங்கில் சார்ஜிங் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 5000 mAh சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சார்ஜிங். இது பார்த்திங்கன்னா பில் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா க்ரே கலர். இதில் வந்து இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது. க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து க்ரே தான் வேணும் அப்படின்னு நாங்கள் வந்து க்ரே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேக் எண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைபர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப டீசென்டபுளாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த பட்ஜெட் ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்குது வந்து ரொம்பவே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த பிராண்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஓகே, நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரியல்மின்னு பெரிய லோகோ இருக்குது. இது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக இருக்குது. பிகாஸ் அவங்களோட பிராண்ட் நேமை வந்து நம்ம வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணி தான் நல்லாயிருக்கும்ட்டு என்னோடய ஃபீட்பேக். அது பேக் சைடில் பார்த்திங்கன்னா டியூவல் AI கேமராஸ் இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அந்த இதுவே டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 13 megapixel, ஒன்று வந்து 2 megapixel வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் மைனஸ் வந்து வால்யூம் டவுன் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. மைக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக்கெட் 3.5 ஆடியோ ஜாக்கெட் வந்து நீங்கள் ரன் பண்ணி
பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் இன்செர்ட் பண்ணுற ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டு, இது வந்து 3 சிம் ஸ்லாட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா Helio G35 ப்ராசர். இது வந்து நல்ல ப்ராசர் தான் சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு அந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்ததில் ஓகே. நான் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அழகாக வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 5000 mAh பேட்டரின்றது ரொம்ப வந்து ஒரு 3 டேஸ் வந்து வந்துட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து ஒரு 2.5 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. உங்களுக்கு மொபைல் பார்க்க லைட்டாக வந்து வெயிட்டாக அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓகே, நம்ம ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கிளியராக. ஆன் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme லோகோ போட்டிருக்கோம். ஆண்ட்ராய்டு லோகோலாம் கீழே டிஸ்பிளே ஆகுது. அகைன் பார்த்தீங்கன்னா Realme அப்படின்ட்டு அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, லோகோ ப்ரெசன்டேஷன். அது ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் டிஸ்பிளே. நல்ல UI தான் கொடுத்துருக்காங்க. UI இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறதால சில ஆப்ஸ் எல்லாம் நானே எனக்கு தேவையான இன்ஸ்டால், இந்த வாட்ஸ்அப் சம்திங்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜூம் எனக்கு தேவையான அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு இதோடைய ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு டிஸ்பிளே அபவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்ட் நேம்ஸ்லாம் காட்டுறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ரேம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா 256 GB வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல இந்த ப்ரைஸில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சர்வர் வேல்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சர்வர் வேல்யூம் பார்த்தீங்கன்னா 1.007 கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ரீசனபிளாக இதுதான். இந்த ப்ரைஸுக்கு அந்தளவுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுது. எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் வந்து நல்லாவே இருக்குது. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து 5000 mAh பேட்டரின்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். டிசைன் விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே யோசிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டியூவல் AI கேமரான்றது அதுவும் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பேட்டரி பேக்கப்பும் நல்லா வருது. UIயும் நல்லா கொடுத்துருக்காங்க. 2 GB ரேம்ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணதால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த ஃபோனில். அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மொபைல் தான் சொல்லலாம். இதோட மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து லைட்டாக தூக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோகோ போட்டிருக்குது. என்னோட சஜஷன்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால் என்னோட மைனஸை நான் வந்து சொல்கிறேன். இது அது கூட பார்த்தீங்கன்னா வேறு எந்த வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஃபோன் கொஞ்சம் மற்றும் வெயிட்ன்றது மட்டும் வந்து அகைன் நான் மென்ஷன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. அந்த ஒரு இதுக்காக மட்டும் தான். மற்ற விஷயத்தில் எதுவும் கிடையாது. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகுது. பேக்கப்பும் எல்லாமே நல்லா தான் வந்துட்டுருக்கு. இந்த மொபைல் வந்து நான் ஃபுல் ரிவ்யூ வந்து பண்ணிட்டேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து ரிவ்யூ முடிஞ்சிச்சு. நல்ல பட்ஜெட்டில் மொபைல் வாங்கணுங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த Realme C11 வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் MR.